தீர்மானத்தை போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தூங்கு மூஞ்சி தாவேக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லுகிறது டி.கே. சிவக்குமாரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் சொல்லுகிற பேச்சையே டி.கே. சிவக்குமார் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் வெளிப்படையாக நிர்மல்குமாருக்கு சவால் விடுகிறேன். காங்கிரஸ் கட்சி என்ன பேசியது என்பதை பொது வெளியில் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரே, அவர் என்ன கருத்துருவை டி.கே. சிவக்குமாருக்கு சொல்லி மாண்புமிகு சிவக்குமார் கேட்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். காங்கிரஸோடு கூட்டணி இருக்கக்கூடிய தாவேகாவுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் எதை அறிவுறுத்தி சொல்லவில்லை என்பதை இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டி.கே. சிவக்குமார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரியை சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம், இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு ஒன்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை, அல்லது இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இதுவரை இந்த காலகட்டத்து வரைக்கும் சொல்லவில்லை. நீங்கள் மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு போவோன்னு ஒன்று சொல்லுங்கள், போக மாட்டோன்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லை மேகதாது அணை கட்டுவது குறித்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார், இந்த லேகியம் விற்கிறவங்க ரோட்டில் நின்னாங்கன்னா இப்படி கையை காட்டி ஒரு 3 வழி இருக்குதுங்க, இது காலையில் ஒரு வேலை சாப்பிட்ணும், மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்ணும், இரவு ஒரு வேலை சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு 3 சொல்யூஷன் இருக்குங்க. இது கோர்ட்டில் போய் போடணுங்க, இது சுமூக தீர்வு காணணுங்க, இது இப்படி பண்ணணுங்க, இப்படின்னு ஒரு ஃபிலிம் காட்டிட்டு தான் போகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இதுவரை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எச்சரித்தார், தீர்க்க தரிசித்தனமாக அனுபவத்தை கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா செல்வது என்று தவறான முடிவு, உங்களுக்கு அப்படி யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது சொன்னது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை மூக்கு மேல கோபம் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் இன்றைக்கு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம், ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தானே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. என்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியமல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் சரி அல்லது திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களைப் போல தான் உங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு போகிறாங்களே தவிர இந்த மேகதாது பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ட்ரிபியூனலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் புசி ஆனந்த் இல்லை டெய்லி உடனே நிற்கிற நிர்மல்குமார், நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமென்றால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நாடுவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்கள்? 19/6/2022 தீர்மானம் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நதிநீர் பிரச்சனை ஏற்படுமேயானால், அணை கட்டுவதில் பிரச்சனை ஏற்படுமேயானால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி ஒரு ட்ரிபியூனலை அமைக்கலாம் என்பதை கேட்கலாம் என்கின்ற உரிமை அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஏன் திமுக ட்ரிபியூனலை கேட்குது? ட்ரிபியூனல் அமைச்சா அதில் யார் உட்காருவாங்கன்னா அபவுட் டு ரிட்டையர் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட், அதாவது மிக குறுகிய காலகட்டத்திற்குள் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கிறாரோ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில்
2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இந்த அமர்வு எந்த அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, ஒன்றிய அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 3 பேர் அமர்ந்து இதை விசாரிப்பதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இட்ஸ் எ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இதையெல்லாம் புரிந்த அனுபவமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதமே லெட்டர் எழுதினார். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோமே, ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுக்கு பெரிய கஷ்டமா என்ன? நாங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டோம், இந்த ஸ்டெப்பு தான் எடுக்க போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கோட் ஆஃப் கான்டக்டை காட்டி விட்டுட்டோம். ஏன் நீங்கள் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் மனு போடலை? அப்போது நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர், நடிக்கிறார் முதலமைச்சர், இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கிடையாது. பெஞ்ச் தேய்க்கிற முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பெஞ்ச் மார்க்கோடு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல் குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்கால இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. கலைஞரை பற்றி பேசுகிற துணிச்சல், கலைஞரை பற்றி அவதூறு பேசுகிற எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாமல் உசலம்பட்டியில் சுத்திக்கிட்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருக்கிட்ட நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர், 205 டிஎம்சிங்கிற வார்த்தை உனக்கு காதில் கேட்டிருக்கும்ல? நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா, செய்தித்தாள்களை பார்த்தா 205 டிஎம்சி தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில் மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசரு. அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பேட்டி கொடுக்குறது, இந்த விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்குறது, போகிற வரையில் நின்று பேட்டி கொடுனா குடு, வேணான்னு சொல்ல, ஒழுங்கா கொடு. தரவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.